நான் எவ்வளவு முயற்சித்தும் என் ஆசீர்வாத கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை திறந்து கொடுத்தால் நலமாய் இருக்குமே என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது வெளிப்படுத்துதல் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட நினைத்த அந்த நிமிடத்திலிருந்து பார்வோன் அவர்களுக்குரிய எல்லா வாசலையும் அடைத்து போட்டான். ஆனால் தேவனோ தன் பலத்த கரத்தால் ஓங்கிய புயத்தால் அநேக அற்புத அடையாளங்களை செய்து எல்லாவற்றையும் திறந்து கொடுத்து அவர்கள் வெளியே கிளம்பவும் செய்தார். திரும்பவுமாக இயற்கையிலேயே செங்கடல் தடையாயிருந்தது. அந்த வாசலை திறக்க தேவன் ஒரு நூதனமான முறையில் ஒரு அற்ப காரியத்தை கொண்டு அந்த கடலை இரண்டாய் பிளந்து வாசலை திறந்து கொடுத்தார். வனாந்திர மார்க்கமாய் நடத்தின போதிலும் எரிகோ மதில் அவர்களுக்கு தடையாயிருந்தது. அப்போதும் தேவன் ஒரு வித்தியாசமான வழிமுறையை செய்ய சொல்லி அவர்களை துதிக்கச் செய்து ஆரவாரிக்க செய்த போது அந்த அடைப்பட்ட வாசல் திறந்தது. அவர்களும் கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள். பலவிதமான தடைகள் வந்த போதிலும் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் வாசல்களை திறந்து வைத்துக் கொண்டே இருந்தார். அதை தேவனே திறந்து வைத்தார். மனிதர்களின் முயற்சியினால் அல்ல, தேவன் சொன்னதை செய்தார்கள், அவ்வளவுதான். கதவுகள் திறந்தது, ஆசீர்வாதமும் வந்தது. நாமும் தேவனுக்கு தெளிவாய் செவி கொடுத்து தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யும் போது, தேவன் எப்படி நடக்க சொல்லுகிறாரோ அப்படி நடக்கும் போது நமக்கு முன்பாக ஒரு வாசலும் ஒருவராலும் பூட்ட முடியாது. எல்லாவற்றையும் உடைத்து தேவன் வாசல்களை உங்களுக்கு திறந்து வைப்பார். சலித்து போகாமல் அவரை நோக்கி பாருங்க. அவர் மட்டும் நம்மோடு கூட இருந்தால் போதும், வாசல்கள் இயற்கையாகவே திறந்து கொடுப்பார். ஜெபிக்கலாமாங்க. கர்த்தாவே, எனக்கு முன்பாக ஆசீர்வாத கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவனே, நீர் சொல்லுவதை கேட்டு உம்மை மட்டும் நான் துணையாக கொண்டு நடக்க எனக்கு பலன் தாருமையா. தாவீது சொன்னார், நீ நிந்திக்கிற கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி உம்முடைய நாமம் அவருக்கு ஒரு பலத்த திருகமாயிருந்தது. அதே போல உம் நாமத்தை பற்றி கொண்டு உம்மை துணையாய் கொண்டு நீர் சொல்வதை செவி கொடுக்கும் போது என் வாசல்களை திறப்பீரையா. அதற்குரிய பலனை தந்து செவி கொடுக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.